Years and last class we discussed unit 4, which is air. What does mean by air? Very good, the mixture of gases. So air is present everywhere. We couldn't see air, but we can feel it. ஓகேவா? ஸோ நம்மளால் டச் பண்ண முடியாது, பட் வி கேன் ஃபீல் இட். சரியா? நம்மளால் உணர முடியும். அதுதான் ஏர். ஏர் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு சர்வைவ், டு பிளான்ஸ் டு சர்வைவ், டு அனிமல்ஸ் டு சர்வைவ். எல்லா விஷயங்களுக்குமே அடிப்படையான பேசிக் நீட் என்னது? ஏர். ஓகேவா? இஃப் ஃபுட் இல்லை அப்படின்னா வி கேன் சர்வைவ் ஃபார் அட்லீஸ்ட் 1 day. இஃப் வாட்டர் இஸ் நாட் தேர் அப்படிங்கும்போது வி கேன் சர்வைவ் ஃபார் அட்லீஸ்ட் ஃபியூ ஹார்ஸ், பட் வித்தவுட் ஏர் we couldn't survive. ஓகேவா? ஸோ ஏர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ஏருங்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபஸ்ட்டு வெரி குட், அட்மாஸ்பியர். அப்புறம் பார்த்தோம் இல்லையா, அட்மாஸ்பியர் அண்ட் இட்ஸ் லேயர். ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர் ட்ரோபோஸ்பியர், above that stratosphere, above that mesosphere, above that ionosphere, above ionosphere there is exosphere. ஓகேவா? இப்போ இந்த ஒரு லேயரில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ ட்ரோபோஸ்பியரில் தான் என்ன நடக்கும்? வெதர் சேஞ்சஸ் நடக்கும். எஸ், சொல்லுங்கள். வெதர் சேஞ்சஸ் நடக்கும். அப்புறம் வெரி குட், 16 kilometers எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எஸ், வாட்டர் வேப்பர் இருக்கும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளவுட்ஸ். வெரி குட். ஸோ ஏர்க்ராஃப்ட்ஸ் எப்பவுமே எப்படி பறக்கும்? above the troposphere. வெரி குட். தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் above the troposphere. இதுக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? வெரி குட், த ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் லேயர் எந்த லேயரில் இருக்கும்? அட்மாஸ்பியரிக் லேயரில் இருக்கும் அப்படின்னா எந்த லேயரில் இருக்கும்? ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஓசோன் லேயர்? Yes, it protects the harmful UV rays from the sunlight to reach the earth's surface. So earth surface UV rays, sunலேருந்து வர UV rays வந்து விழாமல் அந்த harmful UV rays கிட்ட நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் யாரோட வேலை? ஓசோன் லேயரோட வேலை. வெரி குட். பரவாயில்ல, எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. படிச்சிங்களா அப்போது? குட். ஸோ நம்ம அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ்ன்னு சொன்னவர் யார்? Could you tell me? Yes, Joseph Priestley. Okay, air is not an elementary substance but a composition or mixture of gases. He was also able to identify the colorless highly reactable gas. So ஒரு colorless ஆன highly reactable gasஐயும் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணவர் அவர் தான். பட் who coined the term oxygen? oxygen அந்த நேம் கொடுத்து அந்த டேர்ம் காயின் பண்ணவர் தான் யார்? ஆண்டனி லாவோசியர். வெரி குட். ஸோ இப்போ ப்ரிஸ்லி பண்ண வாட்டர் டப் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோமா நம்ம? ஞாபகம் இருக்கா? a water tub filled with water, and we have to place a candle and we have to close it with a glass bulb, and then the candle starts to what? Candle என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? எஸ், it starts to stop its burning. ஓகேவா? burning என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். Then we introduce a mouse into the bathtub. Within some time the mouse also died. So then we fixed a mint plant வச்சோமா? yes. So both the candle the candle starts burning and the mouse was alive. ஸோ இரண்டுமே, கேண்டிலும் எரிஞ்சுது, மவுஸும் உயிரோடு இருந்தது, பிளான்ட்டும் பத்திரமா இருந்தது. ஸோ தேர் இஸ் அ சினர்ஜி பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ தட் இஸ் கொடுக்குற, அதாவது பிளான்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுற ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிட்டு வி ஸ்டார்ட் டு சர்வைவ். நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டு தே யூஸ் டு சர்வைவ். ஸோ ஒரு சினர்ஜி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றத சொன்னது தான் யார்? வெரி குட், ஜோசப் பிரிஸ்லி. ஓகேவா? ஸோ அடுத்தது அதுக்கப்புறம் வரவர் யார்? ஜான். வெரி குட், ஜான் இன்கனிஹவுஸ் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு சன்லைட் இஸ் எசென்ஷியல். சன்லைட் இல்லாமல் there should be nothing. ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ப்ராசஸே நடக்காது அப்படின்ற சொன்னவர் தான் யார்? ஜான். வெரி குட். So from this experiment we could literally observe that air was a composite mixture of many gases like oxygen, carbon dioxide, nitrogen. இந்த மாதிரி எல்லா கேஸும் கம்பைன் ஆனது. வெரி குட். நம்ம அந்த ஹைட்ரா பிளான்ட் வச்சு ஆக்சிஜன் இருக்கா இல்லையான்னு பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா?
We collected the oxygen gas in a test tube, and when we keep a splinter near the oxygen test tube, it starts to glow brightly இல்லையா? எஸ். ஸோ அதே போல் அப்போ நைட்ரஜன் இருக்கு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அயன் wool வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமா? எஸ், வெரி குட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? ஸோ நவ் டெஸ்ட் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர், அதுதான் பார்க்கணும் இல்லையா? Yes. Pour some lime water in a glass tumbler. Bubble some air using a straw through the lime water. After a few minutes, look at the lime water carefully. The lime water will produce a white precipitate, and that lime water will eventually turn to a milky white solution. This shows the presence of carbon dioxide in air. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிளாஸில் வந்துட்டு லைம் வாட்டரை ஊற்ற போகிறோம். சுண்ணாம்பு தண்ணி இருக்குது இல்லையா, அதை ஊற்ற போகிறோம். ஓகேவா? அதுக்குள்ள அந்த ஊற்றுன அந்த கிளாஸ்க்குள்ளே we have to put a straw and blow some air. நம்ம பபுள்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த கிளாஸில், அந்த மாதிரி பபுள் பண்ண போகிறோம். பபுள் பண்ணதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சம் நேரம் அந்த கிளாஸ் அப்படியே வச்சோன்னா என்ன ஆகும்னா, ப்ரிசிபிட்டேட் அப்படின்னா படிஞ்சு போய் ஒரு வெள்ளை கலரில் ஒரு படிவ மாதிரி இருக்கிறது தான் ப்ரிசிபிட்டேட். ஓகே, ப்ரௌன் கலரில் வரும் பார்த்துருக்கீங்களா, அப்படியே மேலே அப்படியே படிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் ப்ரிசிபிட்டேட். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒயிட் கலரில் ப்ரிசிபிட்டேட் ஆகுது, படிஞ்சு நுரை வந்து அப்படியே தெளிஞ்சால் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஒரு ப்ரிசிபிட்டேட் ஃபார்ம் ஆகுது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த நம்ம வச்ச அந்த லைம் வாட்டரே எப்படி ஆகிடுது அப்படின்னா நல்லா மில்க் மாதிரி ஆகிடுது, எப்படி பால் போன்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. சரியா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா அங்கே கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு வேணும். அப்போ ஏரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றத இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, குட். ஸோ அடுத்தது 4.3 composition of air. From Priestley's experiment, which was followed by Ingenhousz and Rutherford, we came to know that air was not just one substance. So we agree to this, right? Air is not just a single substance. It is a composite mixture of various gases. We will now describe what air is made up of. This is called composition of air. அப்போ ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஏரில் என்னென்னலாம் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் composition of air. The major component of air is nitrogen. நம்ம பார்த்தோம் இல்லையா, nitrogen gas. Yes, almost 4 to 5th of air is nitrogen. The second major component of air is oxygen. About 1/5 of the air is oxygen. இப்போ 5 மடங்குல 4 மடங்கு என்ன இருக்குமா, நைட்ரஜன் இருக்குமா. அதே போல் 5 மடங்குல 1 மடங்கு ஆக்சிஜன் இருக்கும். அதான் ஓகேவா. 1/5 of air is oxygen. In addition to nitrogen and oxygen gases, air also contains small amount of carbon dioxide, water vapor and some other gases like argon, helium. இதெல்லாம் வேறு வேறு கேஸஸோட பேர். சரியா? ஆர்கன், ஹீலியம் இதெல்லாம் வேறு வேறு கேஸஸ். ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சிஜன் இல்லாமல் கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் கார்பன் டை ஆக்சைடு வில் பி தேர், வாட்டர் வேப்பர் இஸ் தேர் அண்ட் அதர் கேஸஸ் லைக் ஆர்கன், ஹீலியம் இது மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கும். ஓகேவா? த ஏர் மே ஆல்சோ கண்டெயின் சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்ம ஒன்றால் லாக் பண்ணியிருக்கிற ரூமை திறந்தோன்னா நமக்கு நல்ல விசிபிளாக தெரியும் இல்லையா, அந்த ஏரில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சுற்றிட்டு இருக்கிறது. எஸ், ஸோ ஆப்வியஸ்லி ஏர் கண்டைன்ஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். So the composition of air in terms of percentage of its various components can be written as follows. இப்போ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள், 4/5 is nitrogen, 1/5 is oxygen, trace amount of அதாவது 1% of carbon dioxide, argon, water vapor and other gases. Okay ma? So the composition of air changes slightly from place to place and also from season to season. So ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் இந்த காம்போசிஷனோட பர்சன்டேஜ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? காம்போசிஷன் என்ன ஆகலாம், வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Air over industrial cities usually has high amount of carbon dioxide in it than the air over open spaces. ஸோ இப்போ வில்லேஜ் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற ஒரு ஏரியா. ஓகே, வில்லேஜ் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாவோட ஒரு நார்மலாக இப்போ வீடுகளாக இருக்கிற ஏரியாவை இப்போ ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஒரு ஏரியா ஃபுல்லாக வந்து வீடு இருக்குது. இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற ஏரியாவோட இந்த வீடு இருக்கிற ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஏரில் வந்து அதிகமான அளவு
கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் எமிட் பண்ணுது இல்லையா, புகை வரும் இல்லையா வெளியிலேருந்து, அந்த புகை ஃபுல்லாகவே இட் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஏரில் பார்த்திங்கன்னா அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஏர் இன் கோஸ்டல் ஏரியாஸ் மே ஹாவ் சம் மோர் வாட்டர் வேப்பர் தேன் இன்லேண்ட் ஏரியாஸ். ஸோ இப்போ பீச் சைட் போகிறோம், இல்லை ஒரு ரிவர் இருக்கிற சைட் போகிறோம், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற சைட் போகிறோம், இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அந்த ஏரை கம்பேர் பண்ணால், இப்போ நம்ம வீடு சைடில் இருக்கிற ஏரை எடுத்து கம்பேர் பண்ணும்போது அங்கே உள்ள ஏரில் வந்து வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இட் ஹாவ் டு இவாப்ரேட் நடக்கணும் இல்லையா, எவாப்ரேஷன். ஸோ அதனால் அங்கே வாட்டர் வேப்பர் அந்த ஏரில் அதிகமாக இருக்கும். ஏர் ஆல்சோ கண்டைன் மோர் வாட்டர் வேப்பர் இன் ரெய்னி சீசன்ஸ். ஸோ ரெய்னி சீசன்லலாம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, இப்போ காற்று அடிக்குது அப்படின்னா we could feel the chillness, அந்த சில்னஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ காற்று எப்படி, அந்த காற்றுல அதிக அளவான வாட்டர் வேப்பர் கலந்துரும். ஓகேவா. தி அமௌண்ட் ஆஃப் டஸ்ட் இன் த ஏர் இஸ் மோர் இன் விண்டி பிளேசஸ் தேன் எனி அதர் பிளேசஸ். ஸோ இப்போ ரொம்ப அதிகமாக காற்று வீசுகிறோட, இப்போ டெசர்ட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் புயல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப காற்று புயல் அந்த மாதிரிலாம் அடிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் என்ன இருக்கும்னா அதிகமாக டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ புரியுதா எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி யாரோட காம்போசிஷன் மாறுது அப்படின்னு. Yes, very good. So, test for the presence of dust particles in air. You might have seen the sunlight entering into dark rooms through a narrow slit and making shiny dust particles dancing merrily on the path of sunlight. So, இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ மார்னிங் வந்துட்டு இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறீங்கனாலோ இல்லை விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை கர்டைனை ஏற்றினா கூட சன்லைட் வந்து பீமாக சன்லைட் வந்து உள்ளே விழும் இல்லையா வீட்டுக்குள்ளே. அப்போ அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்டை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்தா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களாடா? எஸ், வெரி குட். ஸோ இதெல்லாம் அப்போனா என்ன, அந்த ஏரில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. Actually, the air in a room always contains some dust particles, but they are so small that normally they are not visible to us. When a beam of sunlight fall on them, the tiny dust particles becomes visible. So, இப்போ நம்ம ரூமில் நார்மலாகவே என்ன இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ ஒரு நல்ல பிரைட்டான சன்லைட்டோட பீம் வந்து விழும்போது தான் அது நமக்கு தெரியுது. அதனால தான் அந்த லைட் இருக்கிற திசையில் மட்டும்தான் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும். அதுக்காக அந்த லைட் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, நம்மளை சுற்றி அந்த ரூம்லேயே என்ன இருக்குது, டஸ்ட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் இருக்கட்டும். மீதி உள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா. இப்போ மேம் வந்து ஒரு ½ வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துக்கணும். கிளாஸ் டைம் வந்து 1 hour இல்லையா. ஸோ அந்த மீதி உள்ள ½ ஏரோட காம்போசிஷன் எப்படியெல்லாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுதுன்னு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஏர் ஓவர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் யூஸ்வலி ஹேஸ் த ஹையர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. தெரியுதா? இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் டெஸ்ட் எழுதணும். எழுதிட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டி என்னென்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஏரில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா அப்படின்றதுக்காக மேலே பார்த்தோம் இல்லையா ஒரு ஆக்டிவிட்டி, லைன் வாட்டர் ஆக்டிவிட்டி. வெரி குட். எஸ், லைன் வாட்டர் ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களோட இன்ஃபரன்ஸ் என்னன்னு எனக்கு ஷேர் பண்ணணும். எப்போது, நெக்ஸ்ட்டு கிளாஸில். எல்லார் வீட்லேயுமே சுண்ணாம்பு கிடைக்கும் இல்லையா. இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா தே யூஸ் டு சீவ் சம் பீட்டல் லீவ்ஸ். அப்போ கண்டிப்பாக தே ஹேவ் சம் லைன் வித் தம். ஸோ அந்த மாதிரி சுண்ணாம்பு இல்லை கடையில் கேட்டால் கூட தே வில் கிவ் யூ ஜஸ்ட் ஃபார் 1 or 2 rupeesக்கு கேட்டாலே கொஞ்சம் தருவாங்க. ஸோ அதை கையை போட்டுலாம் கிளறிடாதீங்க. இட் வில் காஸ் சம் இரிட்டேஷன்ஸ் டு யுவர் ஸ்கின். ஸோ அதனால் கையெல்லாம் போடாமல் யூஸ் எ ஸ்பூன். ஓகேவா. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஏதாவது ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு யூஸ் டு கிவ் அ மிக்ஸ். சரியா. அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அது எப்படி மாறுது, மில்கியாக மாறுதா, ப்ரிசிபிடேட் ஆகுதா அப்படின்றத அப்சர்வ் பண்ணி யூ ஹாவ் டு டெல் மீ த இன்ஃபரன்ஸ். ஓகேவா. இப்போ உங்கள் ஆக்டிவிட்டி உங்களோட ஹோம் டெஸ்ட். இந்த ஹோம் டெஸ்ட்டையும் நீங்கள் இந்த ½ படித்து எழுதி மேம்க்கு சென்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த ஆக்டிவிட்டியோட இன்ஃபரன்ஸ் என்ன இல்லையா. ஸோ மேம் இது எல்லாத்தையும் சேர்த்து கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவிட்டி மார்க் போடுவேன். ஸோ டூ வெல். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ½ வந்து கிளாஸ் போருக்கு. அடுத்த ½ யூ ஹாவ் டு ரீட் த 4 points and you have to write the home test. சரியா. ஹோம் டெஸ்ட் எழுதி மேம்க்கு உடனே அமுச்சு விட்டுறணும். இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களோட இன்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்லணும். ஓகேவா. தேங்க்யூ டியர்ஸ். டேக் கேர்.